What is your experience after coming here to Sri Lanka regarding this project? I have a feeling a lot of things I ignored, and so let's just start where they ignored. உண்மையிலே இந்த AI தொழில்நுட்பத்தின் ஊடாக எப்படியான இந்த முறையை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறீர்கள்? எங்களோட டெக்னாலஜி வந்து இந்த கண்ணை படம் எடுத்து நாங்கள் AI வச்சு அனலைஸ் பண்ணி அந்த நோயின் சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு முதலே அதை நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ணலாம். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் நல்லூர் திருவிழாவில் இது ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியாக நீங்கள் பரீட்சித்து பார்க்க இருக்கிறீர்கள். ஸ்ரீலங்காவில் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் ஆன கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர். மார்பக புற்றுநோய்களை அறிந்து கொள்ள ஒரு மெமோகிராமை வாங்குவதென்றால் அது பல கோடிகளை செலவழிக்க வேண்டியிருக்கும். இது அவ்வாறான செலவான ஒரு திட்டம் அல்ல. இந்த தொழில்நுட்பம் என்பது உலகளாவிய ரீதியிலே பயன்படுத்தப்படுகிறதா அல்லது புதிதாக நீங்கள் இதை அறிமுகப்படுத்த இருக்கிறீர்கள்? இந்த நோய் வரதால் வந்து நீங்கள் நல்லவர் கட்ட வரீங்க. இந்த நோய்க்கு வந்து நீங்கள் ரிச்சா புவரா, நீங்கள் என்ன லாங்குவேஜ் கிடைக்கிறீங்க, எந்த சாமியை கும்பிட்றீங்களெல்லாம் இந்த நோய் டசன்ட் கேர். மக்கள் கூடுகிற இந்த இடத்துல உங்களை மக்கள் நாட வேண்டுமாக இருந்தால் எந்த பகுதியில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வீதியிலே இது வந்து நல்லூரின் பின் வீதியில் உள்ள மங்கையக்கரசி பாடசாலையின் முன்னால் உள்ள அந்த கிரவுண்ட்ஸில் இது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நல்லூர் திருவிழாவை அடிப்படையாக வைத்து இதற்கான ஒரு களத்தை வந்து நீங்கள் அமைத்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அகளங்க சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம். இது சமகாலத்தின் தேடல். சமகாலத்துக்கு தேவையான விடிய பரப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உரையாடுவது வளமையாக இருக்கிறது. இன்றைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விடிய பரப்பு சார்ந்து நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த புற்றுநோயினுடைய தாக்கம் என்பது அண்மைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதை நாங்கள் நாளாந்தம் அறியக்கூடிய செய்திகளிலிருந்தும் நாங்கள் உரையாடுகிற போதெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முன்னரெல்லாம் எங்கோ யாரோ ஒருவருக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த புற்றுநோய் என்பது இன்றைக்கு எங்களுடைய ஆயிலவர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு என்று சொல்லி நாங்கள் மிக அரிதாக கேள்விப்பட்ட விடிய பரப்பு இன்றைக்கு அதிகமாக நெருக்கமாக கேள்விப்படுகிற ஒரு நிலைக்கு வந்து மாறியிருக்கிறோம். ஆகவே இந்த புற்றுநோய் என்பதும் ஏனைய நோய்களை போன்றது தான். அதை நாங்கள் ஆரம்பத்திலே கண்டறிகிற போது அதில் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விடயமாக இருக்கிறது. ஆகவே இவை சார்ந்துதான் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். மிக முக்கியமாக மருத்துவ உலகை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் புதிய தொழில்நுட்பங்கள், அதன் மூலமாக இந்த நோய் தாக்கங்களை ஆரம்பத்திலே கண்டறிகிற விடிய பரப்புகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்க அதுவும் தாயக நிலத்திலே யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த AI தொழில்நுட்பம் என்பது நாங்கள் எல்லோருமே அண்மைய நாட்களை அறிந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக புற்றுநோயை ஆரம்பத்திலே கண்டடைவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவை சார்ந்துதான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். மிக முக்கியமாக இந்த நல்லூர் திருவிழா காலம் என்பது எங்களுடைய கலாச்சார அடிப்படையிலே மக்கள் ஒரு இடத்திலே ஒன்று கூடுகிற இடமாக இருக்கிறது. இந்த இடத்திலே இப்படியான ஒரு செயற்பாடை முன்னெடுப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு, ஒரு கேம்பிங் என்று கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த விடியப்பரப்புகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அவை தொடர்பாகத்தான் நாங்கள் உரையாடப் போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் மிஸ்டர் பிரெயின், அது மட்டுமன்றி ஆண்ட்ரியூ. இவர்கள் இருவரும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய அறிமுகத்தை தாய் நிலத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர்கள். அவர்களோடு தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த புற்றுநோய் என்பது இன்றைக்கு அதிகமாக நாங்கள் கேள்விப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் புற்றுநோயாளர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் இப்படியான ஒரு திட்டத்தோடு அதுவும் தாய்மண்ணை நோக்கி வந்திருப்பது என்பது எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஒரு விடயமும் அதே நேரத்தில் ஒரு வரமும் கூட. ஆக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், இந்த AI தொழில்நுட்பத்தின் ஊடாக புற்றுநோயை ஆரம்பத்திலே அடையாளம் காணுவதற்கான ஒரு முறையை நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக. அவை தொடர்பாக நாங்கள் உரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், எஸ். உண்மையிலே இந்த AI தொழில்நுட்பத்தின் ஊடாக எப்படியான இந்த முறையை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறீர்கள்? ஸோ இதில் சரியான முக்கியமானது என்னென்னா, இது வந்து ஒரு நான் இன்வேசிவான டெக்னாலஜி, ரைட்?
ஏன்னா இப்போ இருக்கிற மெத்தட்ஸ் வந்து அது இந்த சிம்டம்ஸ் கேன்சர் செட் பண்ண பிறகு தான் அது இந்த சிம்டம்ஸ் தெரியும். அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்ச பிறகு தான் அதை டிடெக்ட் பண்ணுற டயக்னோஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ எங்களோட டெக்னாலஜி வந்து இந்த கண்ணை படம் எடுத்து நாங்கள் ஏஐ வச்சு அனலைஸ் பண்ணி அந்த நோயின் சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு முதலே அதை நாங்கள் வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஸோ மிக இலகுவாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய கண்களை நாங்கள் ஒரு படம் எடுத்து நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு விளங்கக்கூடிய அந்த பதத்திலே நாங்கள் சொன்னால் அதை வைத்துக்கொண்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக புற்றுநோய் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, இப்படி இருக்கு. உண்மையிலே இந்த தொழில்நுட்பம் இதற்கு நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உத்திகள் என்ன? ஏனென்றால் பார்க்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி எழக்கூடும், உண்மையிலே என்னதான் நீங்கள் செய்வீங்க, நீங்கள் என்னென்ன உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள், இது கடினமான ஒரு பரிசோதனையா அல்லது இலகுவாக நாங்கள் ஒரு புகைப்படம் எடுப்பதை போல் எடுத்து அப்படி கடந்து போகலாமா? கொஞ்சம் விளக்கமாக குறிப்பிடுங்கள். ஷூர். இல்லை, நீங்கள் இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஈஸி இல்லை. நீங்கள் இந்த இப்போ கண் டாக்டர்கிட்ட போய்க்கலாம் வந்து கண் டயக்னாஸ்டிக்ஸ் சரிங்க தானே, அப்படி தான் படம் எடுக்கணும். இந்த சயின்ஸ் என்னத்தை வச்சேன்டா இப்போ இரடாலஜின்றது கனகாலமாக அது இருக்குது. ஈவன் எங்களோட ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸை பார்த்தீங்கன்னா அவைகள் வந்து கண்ணை வச்சு ஆக்களுக்கு என்னென்ன வருத்தம் இருக்குதுன்னு சொல்லுவினோம். ரைட். எங்களோட இந்த ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜியில் வந்து நாங்கள் என்ன பாவிக்கலாம்டா, இப்போ ஒரு ஆக்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் கேன்சர் இருக்குதுண்டா இல்லாட்டி வேற போதுண்டா, அதில் வந்து சர்டன் கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்குது பிளட்டில் வரும். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அது பிளட்டில் வரும். அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து உங்களோட கண்ணுக்கு உள்ளே இருக்கிற நர்வ்ஸ் வந்து சரியான சின்ன நர்வ்ஸ் தானே, அந்த நர்வ்ஸில் வந்து அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். ரைட். நாங்கள் அதுதான் அது இந்த சயின்ஸ் இந்த பேசிஸ். இதனை அடிப்படையாக வைத்து நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த தொழில்நுட்பம் என்பது உலகளாவிய ரீதியிலே பயன்படுத்தப்படுகிறதா அல்லது புதிதாக நீங்கள் இதை அறிமுகப்படுத்த இருக்கிறீர்களா? ஷூர். ஸோ இது வந்து ஆக்சுவல் டெக்னாலஜி டெவலப் பண்ண வந்து ஸ்வீடனில் நாங்கள் இது இந்த பார்ட்னர் ஆண்ட்ரே, ஸோ இவை நாங்கள் ஒன்று சேர்ந்து யூரோப்பியன் யூனியனில் நாங்கள் கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கால போய் இதை வந்து கிளாஸ் 1A சர்டிஃபைடு அப்ளிகேஷன் வந்து எங்களுக்கு தந்துக்கிறாங்க. ரைட். ஸோ கிளாஸ் 1A சர்டிஃபைடு அப்ளிகேஷன் என்றால் நீங்கள் பாவிக்கலாம் ஸ்க்ரீனிங்குக்கு. ஆனால் இதை நீங்கள் பாவிச்சு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலை டிசைட் பண்ணிடலாது. ரைட். அப்போ நாங்கள் இதை பாவிக்கிறதுண்டா நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் இப்போ எவ்ரி இயர் ஆனுவல் செக்அப் பண்ணி போவீங்க தானே, அப்படி நீங்கள் ஆனுவல் செக்அப்புக்கு போவைக்கில் இந்த ஸ்க்ரீனிங்கையும் செய்வீங்க. இந்த ஸ்க்ரீனிங்கையும் செய்தால் அப்போ இது ஏதாவது சிக்னல்ஸ் காட்டிச்சுதுண்டா நீங்கள் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஆன்காலஜிட்ட உங்களோட ஃபேமிலி டாக்டர் உங்களோட ஆன்காலஜிஸ்ட்டை ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இந்த ஆன்காலஜிஸ்ட் வந்து இப்போத்தையான இருக்கிற மெத்தடாலஜிஸை பாவிச்சு ஒரு டயக்னாஸ்டிக்ஸ் செய்யணும். டயக்னாஸ்டிக் இப்போ பயாப்சியோ மேமோகிராமோ அப்படி டயக்னாஸ்டிக்ஸ் செய்து அந்த டயக்னாஸ்டிக்ஸை வச்சு தான் என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால்னு டிசைட் பண்ணுவேன். ஸோ இப்போ எங்களோட டெக்னாலஜியால் வந்து இப்போ என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பிரஸ்ட் கேன்சர் எடுத்தீங்கன்னா விச் இஸ் ஸ்ரீலங்காவில் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் ஆன கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர். ரைட். ஸோ நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் நீங்கள் லேட் ஸ்டேஜில் அதை டிடெக்ட் பண்ணினா அதை மாற்றக்கூடிய சான்ஸ் வந்து தனியாக 30% தான். ரைட். இதே நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் எல்லாத்துக்கும் அது கேன்சர் செட் ஆகிறதுக்கு முதலே நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணிங்கன்னா your chance of curing it வந்து 99%. 90 to 99%. நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இதற்கான அதாவது கேன்சர் அதாவது புற்றுநோய் என்பது எங்களுக்கு வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது அல்லது அதனுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜில் நாங்கள் அதை கண்டுகொள்ளுகிற போது நிஜமாக எங்களை பாதுகாத்து கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபடலாம், மருத்துவத்துறையை நாடலாம், இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த காலத்தை கடத்துகிற போது நாங்கள் துயரத்தை சம்பவிக்கக்கூடிய நிலைக்கு தான் தள்ளப்படுவோம். இப்படி இருக்க இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் இலங்கையிலே அதுவும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அபிவிருத்தி அடைந்து கொண்டு வருகிற ஒரு நாடு,
இங்கே இதனை நீங்கள் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு சாத்தியப்பாடுகள் இருக்கிறது, அதற்கான அந்த எபிலிட்டி இருக்கிறதா? Yeah, so நாங்கள் so since we started to go to market, நாங்கள் வந்து இப்போ யூரோப்பில் வந்து 2 countries நாங்கள் ஏற்கனவே இப்போ லைவாக செய்து கொண்டிருக்கிறோம். வேறு கண்ட்ரீஸில் we are in the process of onboarding. இதே மாதிரி நாங்கள் ஆஃப்ரிக்காவில் வந்து இப்போ ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படியான நாடுகள் எல்லாம் நாங்கள் இப்போ வந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம், ரைட்? அண்ட் தென் சவுத் ஏஷியாவில் வந்து நாங்கள் வந்து தாய்லாந்து, இந்தோனேஷியா, இந்தியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், வியட்நாம் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் நாங்கள் இது செய்கிறோம். அப்போ நாங்கள் ஸ்ரீலங்காலையும் செய்கிறோம். We are currently working with the Sri Lankan government இந்த டெக்னாலஜியை வந்து காமனாக கொண்டு வரக்கு, நாடு ஃபுல்லாக காமனாக கொண்டு வரக்கு. As far as the ability is concerned, நாங்கள் டெக்னாலஜி நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கலையே அது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செய்தாங்க, ரைட்? ஸோ இட்ஸ் சரியான விலை குறைஞ்ச மாதிரி தான் நாங்கள் ஆட்களுக்கு கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கணக்கு தொகையான காசு தேவையில்லை. Warmly welcome to this program and thank you for this time. Thank you. Actually, when I'm talking with him, he introduced you as a CEO of a company. And how you involved this program, and what is your experience after coming here to Sri Lanka regarding this project? Yes, I represent Oncotech, and we are working with scientists from basically all over the world. A few of them are very much engaged on a daily basis. And when we make a decision to enter the markets, we chose developed markets because this is where the need is highest, and test the product in these markets. It has worked well so far. Africa. We're also going into Romania and Hungary, Asia. We're looking at England also. Of course, they're developed, but we are focusing primarily in these markets. My experience with Sri Lanka is it's first time I'm here, so it's exciting. The first time I'm also up in north, and I think we in Europe have a lot of misconception what is happening in the north. So it's nice to see that with the different eyes what is going on. There's definitely a need. I think healthcare needs improvement and many other things, of course. So we're excited to launch it here. Yeah, true. As you told, when you're visiting here only, you can see actual situation, what is going on here. So thank you for your visit again. We have to say thanks as a media. And when you are implementing this, especially this technology in Sri Lanka, especially in Jaffna, are you thinking it will be the best thing to introduce to this community or to other part of the country? So why you choose Jaffna first? Well, Jaffna is chosen because I have Brent as partner in his company. He is from here, infrastructure is here, and we decided that the need is biggest here. I think once we get to the south end of the country, it will be an easier process. It's the government is there and support is here. And up here, I have a feeling a lot of things are ignored. And so let's just start where they're ignored. Because so then you get the first application in where it's really needed. So I'm excited about that. Thank you for your support and your kind mind. We have to say that to you first. இப்படியான ஒரு துறையை இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிற போது, அதுவும் இந்த நல்லூர் திருவிழாவை அடிப்படையாக வைத்து இதற்கான ஒரு களத்தை வந்து நீங்கள் அமைத்து கொடுக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிறது இதற்கான அந்த வரவேற்புகள், உங்களுடைய அந்த நீங்கள் மருத்துவத்துறையை நாடுகிற போது அவர்களுடைய அந்த ஈடுபாடு, இதற்கான அந்த முன்முயற்சிகள் எப்படி நகர்ந்து கொண்டு இருக்கிறது? ஸோ நாங்கள் லைக் நான் சின்ன பிள்ளையாக நான் இங்கே இருக்கல வந்து நல்லூர் தான் நாங்கள் ஃபேமிலி டெம்பிள், நாங்கள் அங்கே தான் ரெகுலரியாக போகிறது. ஸோ ஒரு அதில் ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்குது. எங்களோட நாங்கள் அப்படி நாங்கள் செய்கிறோம்னா ஐ திங்க் இந்த நோய் வந்து இஸ் நாட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் நோய் தான். ஆனால் அதை வந்து பீட் பண்ணலாம் எங்களால், அதை நாங்கள் டிஃபீட் பண்ணலாம், ரைட்? நாங்கள் அதனால் நாங்கள் சாகாமல் அதை டிஃபீட் பண்ணலாம். ஆனால் அதுக்காண்டிய டெக்னாலஜிஸும் மெடிக்கேஷன்ஸும் இப்போ வந்து கூட அவைலபிளாக வருது, ரைட்? ஆனால் எந்த அப்சர்வேஷன் நான் பார்த்ததின்படி இங்கே வந்து
இந்த சமூக இந்த மைண்ட் செட் வந்து இன்னும் அதற்கு பயப்படினோம், அது ஒரு கூடாத ஒரு நோய் மாதிரி அதை பற்றி கதைக்க, அதை பற்றி ஓப்பனாக கதைக்க ஆக்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ இப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் செய்யலாம், இது உங்களோட உயிரை காப்பாற்ற வேண்டாம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட், அது ஆக்களுக்கு தெரிகிறதும். இது வந்து இது இந்த நோய் வரதால் வந்து நீங்கள் நல்லவர் கெட்டவர் இல்லை. இந்த நோய்க்கு வந்து நீங்கள் ரிச்சா புவரா, நீங்கள் என்ன லாங்குவேஜ் கதைக்கிறீங்க, எந்த சாமியை கும்பிட்றீங்களெல்லாம் இந்த நோய் டசன்ட் கேர், ரைட்? உலகம் முழுக்க இந்த நோய் வருது, உலகம் ஃபுல்லாக. ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தாலும் உலகம் ஃபுல்லாக இந்த நோய் வந்து கூடிக்கொண்டு வருது. ஸோ அப்போ உங்களோட நிறம், சாதி, எவ்வளோ பணம் வச்சுக்கிறீங்க, எந்த சாமியை கும்பிட்றீங்க, என்ன லாங்குவேஜ் கதைக்கிறீங்க எல்லாம் கவலை இல்லை, ரைட்? இந்த நோய்க்கு கவலை இல்லை. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இதை வந்து நாங்கள் முன்னால் வந்து ஹெட் ஆஃப் பண்ணுறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணாங்க என்னென்னா, இதை பற்றி நாங்கள் ஒரி பண்ணாமல், ரைட், ஒரு கெட்டதை நினைக்காமல் இது ஒரு இனோவேஷன், சயின்ஸாக நினச்சி அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது தான் சரியான முறை என்று நாங்கள் நம்புகிறோம், ரைட்? அப்போ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு what better place than the Nallur event, right? It's one of the biggest celebrations in the north, so we wanted to celebrate alongside with it. True. நீங்கள் சொல்லிக்கல இன்னொரு விஷயத்தையும் நான் கவனித்தேன். நோய் என்பது எழுகிற போது அந்த நோய் வந்துவிட்டது அல்லது வரப்போகிறது என்று சொல்லி நாங்கள் அதை நினைச்சு கொண்டே இருக்காமல் லெட் செலிப்ரேட், தட்ஸ் மீன் அதை நாங்கள் வெற்றி கொள்வதற்கான, அதில் இருந்து எங்களை மீட்டெடுப்பதற்கான வழிகளை நாங்கள் கண்டறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கான ஒரு தளமாக களமாக இதனை நாங்கள் பயன்படுத்தலாம். இப்படியே நாங்கள் மீளவும் இன்னும் ஒரு கேள்விக்கு உங்களோடு நான் சந்திக்க போகிறேன். Again, I am going to ask a small question from you. I think you told that you visited Jaffna as first time. Yes. Right. So, did you involve any research related things related to the cancer or in related to this topic, especially in Sri Lanka? No, we use the WHO figures and what we have world data in specifically for Sri Lanka and India. So specifically for Jaffa, we didn't do because there was no really detailed data available. But the need is everywhere. We really don't see decline in cancer in any levels at this point anywhere in the world. There's various factors because of this. So the need is everywhere. So I don't think Jaffa will stand out much different from Colombo or the region in itself. I will be surprised if it does. True. அதோடு நான் சொன்னதோட நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். நாங்கள் ஜஃப்னாவில் இந்த டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வரோம்டா, நாங்கள் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் சென்டர் நார்த் அவையோடு சேர்ந்து டாக்டர் ஸ்ரீதரன் ஹேஸ் பின் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் திஸ் இயர். ஸோ நாங்கள் இப்போ இதை வந்து ஒரு ரீசர்ச் கெப்பாசிட்டியில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பட் வி ஆர் கரண்ட்லி நாங்கள் சேம் டைமில் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோடையும் ஹெல்த் மினிஸ்ட்ரியோடையும் சேர்ந்து வேலை செய்கிறோம். இந்த டெக்னாலஜியை வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நாடு ஃபுல்லாக. மிக முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் சுகாதார அமைச்சோடு இணைந்து செயற்படுகிற போது அது இப்படியான இந்த தொழில்நுட்பங்களை யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, வடமாகாணம் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேவையானவர்களுக்கு மக்களுக்கான ஒரு சேவையாக நீங்கள் மாற்ற முடியும். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. Then I am going to ask a small question from you again because you are the special guest for us today. So you might be having experience from Europe and other Asian countries also. So what do you think? Are there any special reasons for this increase of cancer cases in Sri Lanka? Well, doctors have and scientists have various opinions on this. But one of the main reasons, and it affects all countries in the world, is we use a lot of plasticides, plastic bottles, plastic wrapping, plastic. If the plastic products are not treated well,
they do affect the immune system and usually are participating in cancer development. And that is everywhere in the world, even the most developed countries. So it's not specifically for Sri Lanka. What is the key here is you have medical community and doctors that are willing to embrace the new technology in order to penetrate quicker, like Dr. Sri is doing. A lot of doctors are skeptical in new technology, and some are much more willing to experiment with it. And this is not an experiment, it's something that works. So actually the mapping of cancer demographics can become much quicker with this, because it's very low cost, it doesn't take time, and that's why we're also in Africa. And the data we're getting for Africa now is surprising, actually, the medical community there. There's much higher cancer patients than they actually admitted to in the beginning. So we catch them early, and therefore you can treat them earlier. And it's not just Sri Lanka, it's a global phenomenon. True. I thought to ask a question from you that are you thinking not only the Sri Lanka but also in what about the situation in worldwide, like, but you told the answer in the last that not only in Sri Lanka, and we can talk continuously, but considering the time we are going to end up the interview, we have to invite Dr. Sri also here. So thank you very much for your great time to being here with us, and thank you. Thank you for having us. Thank you. Thank you very much. இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான சமகாலத்துக்கு தேவையான இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஊடாக புற்றுநோயை ஆரம்பத்திலே கண்டறிவதற்கான பல்வேறு விடிய பரப்புகள் சார்ந்து நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நிகழ்ச்சி பயணப்பட காத்திருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய புற்றுநோயியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொண்டு அவரோடும் இவை சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்புகளை நாங்கள் உரையாடப் போகிறோம். ஏனென்றால் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்லூர் திருவிழா என்பது எங்களுடைய மக்கள் எல்லோரும் கூடக்கூடிய ஒரு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையமாக, ஒரு இடமாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே இதற்கான ஒரு விழிப்புணர்வு அமைவிடத்தையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இவை தொடர்பாக எவ்வாறு இது வைத்தியசாலையோடு இணைந்து செயற்பட போகிறது, இவை தொடர்பான விடிய பரப்புகளையும் நாங்கள் உரையாடப் போகிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களையும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு மீளவும் வரவேற்றுக்கொண்டு நாங்கள் ஆரம்பத்திலே உரையாடி இருந்தோம் இந்த தொழில்நுட்பம் இது எப்படி செயற்படுகிறது, எவ்வாறு இதனுடைய விளைவுகள் இருக்க போகிறது, உலகளாவிய ரீதியில் எப்படி இருக்கிறது, இங்கே எப்படி இருக்கிறது என்று சில வினாக்களோடு விடைகளையும் தேடியிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த நல்லூர் திருவிழா காலத்தில் நீங்கள் இதற்கான ஒரு அறிமுகத்தை அதுவும் இலங்கையிலே முதலாக யாழ் மண்ணிலே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் குறிப்பிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முக்கியமாக நாங்கள் மக்களோடு சேர்ந்து மக்கள் மனதில் இந்த புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு, புற்றுநோய் குறித்த பார்வையில் ஏற்பட வேண்டிய மாற்றம், அவ்வாறு மாறுமிடத்து எவ்வாறு புற்றுநோயை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் போன்ற வேலைகளை நாம் கிராம மட்டத்தில் தொடர்ந்து செய்து வருகின்றோம். நாம் நல்லூர் உற்சவ காலத்தில் அங்கு ஒரு சுகாதார திருவிழாவை மற்றைய நிபுணர்களுடன் சேர்ந்து ஒருங்கமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டிருந்தோம். அப்போதுதான் இந்த புதிய தொழில்நுட்பத்துக்கான அறிமுகம் நமக்கு கிடைத்தது. அதைத் தொடர்ந்து நாம் அதை ஆராய்ந்து அதன் பின்னுள்ள உண்மைத்தன்மைகளை நாங்கள் மேலும் அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, இதில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளையும் நாம் ஜூம் மூலமாக சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம். நமது வைத்தியசாலையில் அதற்குரிய அனுமதியை, இது ஒரு பூர்வாங்க வேலைகளை, ஆராய்ச்சிக்குரிய பூர்வாங்க வேலைகளை செய்யும் அனுமதிகளையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நிச்சயமாக இது 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 ஒரு இலகுவான, விலை குறைந்த ஒரு தொழில்நுட்பம். உதாரணமாக நாம் மார்பக புற்றுநோய்களை அறிந்து கொள்ள ஒரு மெமோகிராமை வாங்குவதென்றால் அது பல கோடிகளை செலவழிக்க வேண்டியிருக்கும். இது அவ்வாறான செலவான ஒரு திட்டமல்ல. இதை நாம் ஆராய்ந்து எமது மக்களின் கண்களுக்கு, எமது மக்களின் கண் நிறங்களுக்கு இது பொருந்துமா என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து இந்த தொழில்நுட்பத்தை இந்த இலங்கையின் சுகாதார அமைச்சு உள்வாங்கும் போது இதை நாம் நமது கிளினிக்கல்
நீட்ஸுக்காக நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியானால் இப்பொழுது நீங்கள் நல்லூர் திருவிழாவில் இது ஒரு பரீட்சார்த்தமான முயற்சியாக நீங்கள் பரீட்சித்து பார்க்க இருக்கிறீர்களா? மக்கள் தாமாக விரும்பி முன்வந்து தமது ஒப்புதலை அளித்து தம்மை வெளிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறான நிலையில் இந்த பரிசோதனைகளை இலவசமாக செய்து கொள்ள முடியும். அவ்வாறு வரும் பரிசோதனைகளின் முடிவுகள் எந்த ஒரு கிளினிக்கல் டிசிஷன் மருத்துவம் சார்ந்த முடிவுகளுக்கு நாம் பாவிக்கப் போவதல்ல. மக்கள் மேற்கொண்டு அதை ஆராய விரும்பினால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பரிசோதனை முறைகளை கொண்டு நாம் அந்த புற்றுநோய் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்தி அதன் பின்பே மக்களை சிகிச்சைக்கோ அல்லது வேறு வழிமுறைகளுக்கோ நாம் வழிநடத்த எண்ணியுள்ளோம். எண்ணியுள்ளீர்கள். மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இதனுடைய முடிவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக சிகிச்சை சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்புகளுக்குள் செல்லாமல் மேலதிகமான தேவையான விடிய பரப்புகளை நீங்கள் செய்து அதனூடாக இந்த கிளினிக்கல் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பரப்பிற்குள்ளே மக்களை உள்வாங்குகிற அந்த முறையை பற்றி குறிப்பிட்டீர்கள். நல்லூர் திருவிழா கால இந்த இடத்தில், அதுவும் மிக முக்கியமாக மக்கள் கூடுகிற இந்த இடத்தில் உங்களை மக்கள் நாட வேண்டுமாக இருந்தால் எந்த பகுதியிலே நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வீதியிலே அந்த விடயங்களை நாங்கள் கொடுப்பது பொருத்தமாக இருக்கும். இது நல்லூரின் பின் வீதியில் உள்ள மங்கையக்கரசி பாடசாலையின் முன்னால் உள்ள அந்த கிரவுண்ட்ஸில் இது ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 15 நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெறும். இதை நாம் மட்டுமல்ல, எமது ஹாஸ்பிட்டலில் உள்ள நீரிழிவு மருத்துவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்த மருத்துவர்கள், உணவு மற்றும் போசனை சார்ந்த மருத்துவர்கள், யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ், 3 முன்னணி பாடசாலைகள், ஜாஃப்னா ஹிந்து காலேஜ், சென்ட் ஜான்ஸ் காலேஜ், சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ், இவர்களுடன் இணைந்து இந்த சுகாதார திருவிழாவை நாம் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், சுகாதார திருவிழா. நிச்சயமாக சுகாதாரமாக ஆனால் திருவிழாவாக அது இருக்க வேண்டும். ஆகவே வாழ்வும் ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் ஒரு திருவிழாவை போல மகிழ்ச்சி நிறைந்ததாக அது இருக்கும். உங்களை தேடி வருகிற, அதுவும் மிக முக்கியமாக இந்த நல்லூர் திருவிழா காலத்தில் வருகிற மக்கள் அப்படி அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள், அதற்கு பிற்பாடு சில களியாட்டம் என்று நான் இங்கே குறிப்பிடுவது, ஒரு கடைகளுக்கு செல்லுவது அல்லது அங்கே ஒரு குளிர்பானத்தை அருந்துவது, இப்படி தங்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விடயங்களையும் மேற்கொண்டு அப்படியே இந்த சுகாதார திருவிழாவிலும் கலந்து கொள்வதாக இருந்தால் எவ்வளவு நேரம் எடுக்கும் அன்னளவாக நீங்கள் இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு அதற்கான அந்த பதிலையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு? பரிசோதனைகளை நாம் உடனடியாக மேற்கொள்ள முடியும். முன்பு அவர்கள் கூறியதை போன்று கண்களை அதற்குரிய கருவியின் மூலம் சரியான முறையில் அந்த படத்தை எடுக்க வேண்டும். அதற்கு நான் நினைக்கின்றேன் ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை செல்லலாம். அதன் பின்பு கண்காட்சியில் புற்றுநோய், நீரிழிவு, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுத்துறை சார்ந்த இன்ஜுரிஸை எவ்வாறு கையாள்வது, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இது தவிர போதை விழிப்புணர்வு, போதைகளில் அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்ற விழிப்புணர்வு, இவ்வாறு கண்காட்சியில் உருவங்கள், விஷுவல்ஸ் மற்றும் விளக்க உரைகள் மூலம் இவை நடாத்தப்படும். அதன் பின்பு ஒரு மியூசிக் ப்ரோக்ராம், இந்த புற்றுநோய் சார்ந்த இசை வடிவங்கள், அதை தவிர புற்றுநோய் இல்லாத அதை சாராத இசை வடிவங்களும் அங்கு நிகழும். அது தவிர ட்ராமா, நாடக வடிவங்களும் அங்கு இடம்பெறும். வில்லுப்பாட்டு போன்ற இசை வடிவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இவற்றை மக்கள் கண்டு களித்து விரும்பிய நேரம் வரை அங்கு நிற்கலாம்.
இது தவிர சில வினோதமான நடவடிக்கைகள், ஃபேஸ் பெயிண்டிங், தும்பு முட்டாஸ் போன்ற சிறுவர்கள் விரும்பக்கூடிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. நிஜமாக உங்களுடைய அந்த வார்த்தையை மெய்ப்பிப்பதாக இருக்கிறது உங்களுடைய பதில் சுகாதார திருவிழா. இப்படி இருக்கிற போது பொதுவாக மக்களை நாங்கள் இப்படியான சுகாதார திருவிழாக்களை நோக்கி ஈர்ப்பது என்பது கொஞ்சம் ஒப்பீட்டளவில் கொஞ்சம் கடினமான காரியம். என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் மக்களிடத்தில் இவற்றை கொண்டு சேர்ப்பதற்கு? அந்த இடத்துக்கு வருகிற போது அவர்கள் கோயிலுக்கு செல்வார்கள், ஏனைய விடயங்களுக்கு செல்வார்கள். அப்படி எங்கும் வந்து செல்வதற்காக நீங்கள் மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு ஏதாவது என்னென்ன இந்த சமூக மட்டத்தில் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்களா? எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் மக்கள் அங்கே கூடுவதற்கான அந்த தளத்தை? முக்கியமாக நாம் ஏற்கனவே மக்களுடன் வேலை செய்து வருகின்றோம். வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களிலும் உள்ள கிராமங்களில் எமது பூர்வாங்க வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஊடக ஆதரவை நாம் நாடி நிற்கின்றோம். சோஷியல் மீடியாவினோடு இதற்குரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது தவிர மக்களும் நான் நினைக்கின்றேன் தமக்கு தேவையானவற்றை தேடி பிடிக்க வேண்டிய ஒரு மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல உடுப்பை வாங்குவதென்றால் கடையாக ஏறி நல்ல உடுப்பு, எந்த பிராண்ட், என்ன நிறம், இந்த துணி உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுமா என்று தேடுவதை போல் தமக்குரிய தேவைகளை அறிந்து தாமாகவே தேடிச் செல்லும் மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மிக முக்கியமான கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். எங்களுக்கு தேவையான விடய பரப்புகளை நாங்கள் முற்கற்பிதங்களோடு தேடுகிற போது அதற்கான அந்த நல்ல பதிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். இன்றைக்கு தேவையான விடய பரப்புகள் இந்த நிகழ்ச்சியின் வழியாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி. உங்களுடைய இந்த அதாவது இந்த நல்லூர் திருவிழா காலம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த சுகாதார பணிகள் அதுவும் சுகாதார திருவிழா என்பதையும் நான் இங்கே முன்னிறுத்த வேண்டும். அதற்கான பணிகளையும் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆகவே பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதை விட வைத்தியசாலை பணிகள் இருக்கும். இவற்றுக்கு இடையிலும் இங்கே வருகை தந்து இவை சார்ந்திருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இதே போன்று நாங்கள் மக்களுக்கு தேவையானபடிய பரப்புகளை என்றைக்கும் எடுத்துக்கொண்டு செல்வோம். நன்றி. நன்றி. அதே போன்று நாங்கள் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்களுடைய இந்த பயண இடைவெளியிலே அதுவும் நாடு விட்டு நாடு வந்திருக்கிறீர்கள், தாய் நிலத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். மக்களுக்காக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்களும் இந்த நிலத்தை சேர்ந்தவர். ஆகவே மக்களுக்கான அந்த ஒரு நல்ல விடயத்தை ஆற்றுகிற போது தன்னுடைய நிலத்திலே முதலாவதாக ஆற்றுவது என்பதும் வரவேற்கத்தக்க விடயம்தான். மிக்க நன்றி. அகளங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகளங்க நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான விடய பரப்பு, அதுவும் இந்த நல்லூர் திருவிழா காலம் என்பது தாயக நிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சைவ தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிற அந்த காலத்திலே இந்த சுகாதார திருவிழா சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு உடைய பரப்புகளையும் நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம் என்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. மிக முக்கியமாக நல்லூர் திருவிழா காலத்திலே அங்கு செல்லக்கூடிய அடியவர்கள் இந்த சுகாதார திருவிழாவிற்கும் சென்று வாருங்கள். வரமுன் காப்பது என்பது இன்றைக்கும் எங்களுக்கு தேவையான விடயமாக இருக்கிறது. வந்த பிற்பாடு நாங்கள் அதற்கு நேரத்தை செலவு செய்து பணத்தை செலவு செய்து அது மட்டுமன்றி மன இடைஞ்சல்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்காமல் ஆரம்பத்திலே இவை சார்ந்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளை நாங்கள் முன் உதாரணமாக கொண்டு முயற்சி செய்கிற போது எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு ஆரோக்கியமான அழகான வாழ்வியலை கட்டியெழுப்பலாம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடய பரப்போடும் அவை சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமைகளோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம்.